யாழ் மாநகர முதல்வர் உடனடிய கவனத்துக்கு இது தற்போது 2 மாதத்துக்கு முதல் இந்த கடையை விலக்கி வேண்டி யாழ் மாநகர கடை என்பது விலக்கி விற்க முடியாது சட்டத்தின்படி இன்னொரு ஆளுக்கு விற்க இயலாது அந்த கடையை இவர் விலக்கி வேண்டிட்டு வந்து 40 வருஷமாக இந்த பாக்கில நிக்கிற இந்த அச்சுவேலி தனியார் சிற்றூர்தி சேவை சங்கம் இந்த அச்சுவேலி தனியார் சிற்றூர்தி சங்கம் 40 வருஷமா இதெல்லாம் பாக்கிங்ல நிக்கணும் அவர் இன்றைக்கு 2 மாதத்துக்கு முதல் முனிசிபல் சட்டப்படி ஒரு ஓனர்ட்ட கடையை இன்னொரு ஓனருக்கு விற்க இயலாது ஆனா இவர் கை மாத்திட்டு வந்து இவர் வேறு இனத்தை சேர்ந்தவர் நான் சொல்ல விரும்பவில்லை வேறு இனத்தை சேர்ந்தவர் கடையை விலக்கி வாங்கிட்டு வந்து இவர்களுடன் ரவுடிசம் செய்து இந்த மோட்டார் வைக்க விட்டு தங்கள கடைக்கு முன்னுக்கு பஸ் அடிக்க கூடாது இந்த மோட்டார் சைக்கிளை விட்டு இன்று எல்லாரும் சேர்ந்து அகற்ற முற்பட்டுக்கிறார்கள் உடனடியாக அச்சுவேலி தனியார் போக்குவரத்து சபை யாழ் மாநகர முனிசிபல் மற்றது மேலதிகாரிகளுடன் தலையிட்டு இவர்களுடைய இந்த பிரச்சனைக்கு உடனே தீர்வு காணணும் அண்ணா இது லைவா விட்டு கூட பிரச்சனை சொல்லுங்க என்ன செய்யணும் 40 வருஷமா நாங்க இதெல்லாம் அடிக்கிறோம் நாங்க இவர் வந்து முந்தின கடையை வாண்டி போட்டு இப்ப பஸ் எடுத்தாங்க போறான்னு சொல்றேன் நான் 40 வருஷம் இருந்தேன் அது சரியா நாங்க 40 வருஷம் இருந்தேன் எங்க போச்சல்ற சரியா நீ யார அண்ணா இப்ப ஏன் கதை இப்ப அண்ணா சங்கம் வருது போலீஸ் வருது ஒரு பிரச்சனையும் இல்ல சரிங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா நீங்க தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொரு நாளும் முரண்படாதீங்க ஒவ்வொரு நாள் உங்களோட சங்கம் மூலமாக உரிய அதிகாரிகள் வர வச்சு இந்த கடை இந்த கடைக்காண்டு பார்க்கிங் இல்ல யாழ் மாநகர சபை பார்க்கிங் ஒன்றும் இல்ல மற்ற மக்கள் நடமாடுறதுக்குன்னு சொல்லி பாதையை விட்டு நம்ம பாருங்க இதெல்லாம் மக்கள் நடமாடுறது இவன் கடைக்கு முன்னுக்கு மக்கள் நடமாடுறதுக்கு பாதை வேணுமா ஆனா மாநகர பாதை விட்டு இருக்கு இந்த நடபாதை இதெல்லாம் மக்கள் வந்து கடைகளுக்கு போறது இன்றைக்கு இந்த கடையை விலக்கி வேண்டிட்டு வந்து அச்சுவேலி தனியார் போக்குவரத்து சபையை வந்து சாரதிகளோட நடத்தினரோடும் திறமை முரண்பட்டு கொண்டிருக்கணும் நாங்களும் இதை பார்த்து ஏழாவது கட்டத்தில் இந்த பதிவை போடுறோம் இந்த சாரதியிட்ட நடத்துறவங்கிட்ட கேட்டா அவளுடைய நிலைமை விழாங்க முழுக்களும் என்ன பஸ் கடைக்கு முன்னாடி பஸ் அடிக்க வேணாம்னு சொல்லிடுமா இல்ல பஸ் அடிக்க வேணாம்னு சொல்லிடலாம் தங்கட கடை பாதிக்கலாம் வியாபாரம் பாதிக்கப்படுதா அப்ப நாங்க எங்க அடிக்கிறோம் பஸ் இந்த கடை ஒரு 2 மாதத்துக்கு முதல் ஒரு தொலைபேசி விற்பனை நிலையமா இருந்தது கையடக்க தொலைபேசி விற்பனை நிலையமா இருந்ததை 3ஆம் நபருக்கு விற்பனை செய்து போயிட்டார் ஆனா இந்த கடையை எடுத்தவர் இப்ப ரவுடிசம் பண்ணிக்கணும் முந்த நாளும் இவர்களோட பெரிய பிரச்சனை இப்ப ரவுடிசம் செய்து கொண்டிருக்கணும் இதுக்கு உரிய மேலதிகாரிகள் வந்து இதுக்கு ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் யாழ் மாநகர சட்டத்தில் ஒரு முதலாளி கொடுத்த கடையை இன்னொரு ஆளு கை மாத்த இயலாது அது மாநகர சட்டம் ஏன்னா நாங்க யாழ் நகர கடையை போட்டுட்டு வந்து இப்ப பஸ் ஏன்னா நாங்க எங்க போறது பஸ் எடுக்க எத்தனை வருஷம் நீங்க பின்னுக்கு எடுத்து விடுங்க பஸ் பின்னுக்கு எடுங்க மூடச்சல் எடுத்தா சொல்லுங்க இது உடனடியாக இந்த அச்சுவேலி தனியார் சிற்றூர்லி சங்க தலைவர் நிர்வாகம் வந்து இந்த இவர்களுடைய பிரச்சனை தினமும் நடக்குது உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை நீங்க எடுக்கணும்னு கேட்டுக்கொள்றோம்